H1B விசா கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இந்தியன் பீப்புள் இதை எப்படி பார்க்குறாங்க? ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த நிறுவனங்களில் பணிபுரிகிற ஐடி எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கனவாக நாங்கள் வந்து யூஎஸ்ல போகணும், யூஎஸ்ல போயிட்டு நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவுகள் உடைபடுறது அப்படின்றது வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மிக அதிகமா இருக்கிறது ஆப்பிள், கூகுள், மெட்டா, அமெரிக்கன் நிறுவனங்கள் தான் நிறைய H1B விசா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியன்ஸ் தான், பட் கம்பெனி அமெரிக்கன். ஸோ அவங்க போய் ட்ரம்ப் கிட்ட போய் பேசியிருக்காங்க, அவங்க டீம் கிட்ட. என்னையா பண்ற நீ, இது நான் வந்து ஹையர் பண்றேன், எங்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கணும்னா டாக்ஸ் ஏத்துக்க நான் டாக்ஸ் குடிச்சிட்டு போயிடுறேன். இது எனக்கு அங்கேருந்து வர ஆளை போய் நீ வந்து ஒரு போட்டு வருஷம் தாக்கினேன்னா நான் இதை நிறுத்திடுவேன். இப்போ இன்கேஸ் இது பேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கவங்கள எடுக்கிறதுக்கு பதிலாக வேற எல்ஸ் நாங்கள் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் அங்க இருக்கவங்களே நான் வந்து எடுத்துக்க கூடாது, நான் அங்க அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிறேங்க மாதிரி போய் முடிஞ்சிடும்ல. இப்போ இதே நிலைமையில போச்சுன்னா நமக்கு இங்க வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமே தவிர அங்க ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஒன்றும் பெருசா வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு, இன்னும் வேலை வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நான் பாக்குறேன். அவங்க எடுக்கிற முடிவு சாதகமாக தான் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் முடியலன்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியை நம்பிட்டு தான் இருக்கு. அதனால தான் ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒரு மடத்தனமான முடிவு. இப்போ ஒயிட் ஹவுஸ்ல நிறைய சைபர் செக்யூரிட்டிலையும் கூட நம்ம தமிழர்கள் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். எப்படி இவ்வளவு பெரிய முடிவை ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப ஒரு எந்த ஒரு கன்சிடரேஷனும் எந்த ஒரு வேல்யூஷனும் இல்லாம எடுக்க முடியுது? அதனால அவர் எடுத்த முடியல ரொம்ப யோசிச்சு சமைச்சு எடுத்துட்டாரா? இந்தியா வந்து ரஷ்யா புட்டின் அலாஸ்காவுக்கு வர வைக்கிறதுக்கு இந்தியா மேல 25% டேரிஃப் போடுறாரு. சைனா நம்மளோட அதிகமா ஆயில் வாங்குறான், அவன் மேல போட தைரியம் இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் யூஎஸ்ல இருந்து வெளியான ஒரு அறிவிப்பு எல்லாரையும் பெரிய ஷாக் ஆகுச்சு. அதில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, H1B விசாக்கான கட்டணம் வந்து பல மடங்காக உயர்த்தப்பட்டுச்சு. அது வந்து ஐடியில் இருக்கவங்க மட்டும் இல்லாமல் பல இந்தியர்களை பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த H1B விசாக்கான கட்டணம் என்பது 88 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறாங்க. இந்திய மதிப்புப்படி 88 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்வு வந்து பார்க்க முடியுது. ஸோ ஒரு H1B விசா வந்து இன்னைக்கு புதுசாக அப்ளை பண்ணால் 88 லட்சம் ரூபாய் ஒரு நிறுவனம் பே பண்ண வேண்டியது அப்படிங்கிற அளவுக்கு மாறி இருக்கு. முன்னால் என்னவாக இருந்தது அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்தது. இன்னைக்கு வந்து 88 லட்சங்கிறது கிட்டத்தட்ட 1400 மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அது பயங்கரமாக ஒரு டிசாஸ்டராக இருக்கும் இந்தியன் கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் இது சார்ந்து பேசுவதற்காக நம்மோட 2 எக்ஸ்பர்ட் வந்திருக்காங்க. ஒருவர் திரு சுனில் சுப்பிரமணியம் அவர்கள், ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் பிளஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். அதே போல மற்றொருவர் திரு வெல்கின் அழகு நம்பி, ஜெனரல் செக்ரட்டரி, யூனியன் ஐடி அண்ட் ஐடி எனேபிள் சர்வீசஸ். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கின் பிரதர், உங்கள்கிட்ட இருந்து பேர்லாம் பார்க்குறேன். இந்த H1B விசா கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய இந்தியன் பீப்புள் இதை எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா நீங்களும் கூட தொடர்ந்து உங்கள் யூனியன் சார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் நண்பர்கள் இதை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்குது? அதாவது இதுல 2 விதமான ஷாக் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று, இதுல இருக்கிற ஐடி எம்ப்ளாயீஸ், இந்த நிறுவனங்கள்ல பணிபுரிகிற ஐடி எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கனவாக நாங்கள் வந்து யூஎஸ்ல போகணும், யூஎஸ்ல போயிட்டு நான் செட்டில் ஆகணும் அப்படின்ற கனவுகள் உடைபடுறது அப்படின்றது வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது இப்போ வந்து இது நடக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரம்ப் வந்து H1B விசாவை வந்து நெருக்கும் போதே அதனுடைய வெளிப்பாடுகள் தெரிஞ்சிருச்சு. பெர்மனன்சி அப்படின்றது, கிரீன் கார்டுன்றது கிடைக்காது, 25 வருஷம் வெயிட் ஆகலாம் அப்படின்ற நிலைமை வந்து முன்னாடியே வந்துருச்சு. அது இன்னும் ஊர்ஜிதப்படுத்திருக்கு, இதுக்கு மேல இன்னும் வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு. நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஐடி நிறுவனங்கள், நம்ம சர்வீஸ் நிறுவனங்கள் சொல்ற இன்ஃபோசிஸோ, டிசிஎஸ், காக்னிசன்ட், இந்த மாதிரியான நிறுவனங்கள் ட்ரம்ப் வந்த பின்னாடியிலே வந்து ட்ரம்ப் வந்த பின்னாடில இருந்தே வந்து படிப்படியாக கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க H1B விசாவை வெளியில அனுப்புறது, ஊழியர்களை அனுப்புவது. அந்த அடிப்படையில இந்த ஊழியர்களுடைய அனுப்பி அவங்கள வந்து அங்க ப்ராஜெக்ட் வின் பண்றது, அந்த மாதிரியான இதை டிராஸ்டிக்கா 28,000 இருந்து கிட்டத்தட்ட 4,000 3,000 வந்து குறைச்சிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிற அமெரிக்க நிறுவனங்கள் ஐடி ஊழியர்களை, இங்க இருக்கிற ஐடி ஊழியர்களை நம்பி இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி அங்க வர வைக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்க ஐடி நிறுவனங்களுக்கு பெரிய ஷாக். ஸோ இது அங்க இருக்கிற வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்ற ஒரு வாதம் வந்து அந்த ப்ரொக்ளைம்ல இருந்துச்சு. அதே மாதிரி இதை மிஸ்யூஸ் பண்றாங்க, H1B விசா மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்ற வாதம் இருக்கு. இந்த 2 இதையும் வைத்து அவங்க வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. பட் இந்த பாதிப்புகள் தற்காலிகமாக தான் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து எங்களுடைய கணிப்பு. ஏன்னா இந்தியா ஐடி நிறுவனங்களையோ ஐடி ஊழியர்களோ விட்டு அமெரிக்க பொருளாதாரமும் ஐடியும் வளர்றதுக்கான, சர்வே பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்றது எங்களுடைய
நம்பிக்கை. ஓகே, சுனில் சுப்ரமணியன் சார், இப்போ இது வந்து ஒரு பெரிய ப்ளோவா பாக்குறாங்க, இந்தியன் பீப்புளுக்கு ஒரு பெரிய ப்ளோவா பாக்குறாங்க. இது எதன் காரணமாக விதிக்கப்படுதுன்னு பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு வந்து வெவ்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று வந்து ஃபாரின் பாலிசியில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து யூஎஸ் சைடில் வந்து அமெரிக்கன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் அமெரிக்கன்ஸ் அதுக்கப்புறம் தான் மற்றவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதன் காரணமாக இப்படி ஒரு சேஞ்சு கொண்டு வந்திருக்கப்பட்டு நினைக்கிறீங்க? இது ஆக்சுவலாக வந்து ஒரு மிஸ்டேக். மிஸ்டேக்னு சொல்லுவீங்க இதை? ஸோ நான் கொஞ்சம் பேசுறது கொஞ்சம் விபரீதமாக இருக்கும், பொறுமையாக கேளுங்க. ஓகே, யா ட்ரம்ப்போட டீமில் அவங்க டீமில் வந்து இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணுறதுல தவறு பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன் நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் இதை அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் கூட அவரோட செக்ரட்டரி இருந்தார், மிஸ்டர் லுட்னிக்னு. அவர் என்ன ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இதில் வந்து $1 லட்சம் கொடுக்கறது வந்து வருஷம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அது சொன்னாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே H1Bல இருக்கிறவங்க ரெனியூவலுக்கு வருவாங்க இல்லையா? ஏன்னா முதல்ல 3 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, அப்புறம் இன்னொரு 3 வருஷத்துக்கு ரெனியூ பண்ணுவாங்க. ரெனியூவலுக்கு வரும்போது கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே அங்கே போயிட்டாங்க, அது நீங்க சொன்ன மாதிரி 7-8 லட்சம் கொடுத்து அங்கே H1Bல இருக்காங்க. அவங்க விசா ரெனியூவலுக்கு வரைச்ச திரும்பி இந்த $1 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு, அதை வச்சு ஏற்கனவே எவ்வளவு பேர் H1Bல இருக்கான்னு போட்டு ஒரு கணக்கை போட்டு அந்த ரெனியூவை போட்டு $100 பில்லியன் வருமானம் வரும் அமெரிக்காவுக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அடிச்சு விட்டாங்க. சரியா? அப்புறமா என்ன ஆயிருக்கு, பேக் எண்ட்ல என்னென்ன இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வெல்கின் அவர்கள் சொன்னார் இல்லையா, மெயினா பாத்தீங்கன்னா ஒரு டைவர்ஷன் ஒண்ணு. இதுல வந்து டோட்டல் லிமிட் ஒரு வருஷம் $65,000, எக்ஸ்ட்ரா $20,000 அமெரிக்கால நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 எண்ணிக்கை கூட சேர்த்தாங்க. ஸோ 85,000 பீப்புளுக்கு தான் H1B லாட்டரி சிஸ்டம்ல கொடுத்துருந்தாங்க. அந்த 85,000 பீப்புள் லாஸ்ட் இயர் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப் 5 இந்தியன் கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, HCL, மஹிந்திரா, இவங்க எல்லாம் சேர்த்து 13,000 தான். மிக அதிகமாக இருக்கிறது ஆப்பிள், கூகுள், மெட்டா, மைக்ரோசாஃப்ட், அமெரிக்கன் நிறுவனங்கள் தான் இதை நல்லா அந்த சிஸ்டம் நல்லா கேம் பண்ணி அவங்க தான் இதுல வந்து நிறைய H1B விசா அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்தியன்ஸ் தான், பட் கம்பெனி அமெரிக்கன். இப்போ அவங்களுக்கு தானே இந்த பாதிப்பு. ஸோ அவங்க போய் ட்ரம்ப் கிட்ட போய் பேசியிருக்காங்க, அவங்க டீம் கிட்ட, என்னையா பண்ற நீ, இது நான் வந்து ஹையர் பண்றேன், எங்கிட்ட இருந்து நீங்க பணம் வாங்கணும்னா டாக்ஸ் ஏத்துக்க, நான் டாக்ஸ் குடிச்சிட்டு போயிடுறேன். இது எனக்கு அங்கேருந்து வர ஆளை போய் நீ வந்து போட்டு வருஷம் தாக்கினேன்னா நான் இதை நிறுத்திடுவேன். எனக்கு இது தேவையில்லை. ஏன்னா நான் வந்து உலக கணக்குல பல லட்சம் பீப்புளை எம்ப்ளாய் பண்றேன். இது எனக்கு ஒரு மெத்தட். ரெண்டாவது என்னன்னா, இன்னொரு விசா இருக்கு, ஐ திங்க் L1 P1 பேரு. அதுல வந்து ஒரு எம்ப்ளாயியோட நிறுவனத்துல நீங்க வந்து இன்டர் கம்பெனி டிரான்ஸ்பர் ஆப் பண்ணீங்கன்னா அந்த விசா வழியா வரலாம், H1B தேவையில்லை. ஸோ என்ன சொன்னேன்னா, நான் வந்து நிறைய இந்த பாதிப்பு, இந்த புது ரூல்ஸ் அவங்க போட்டது கணித்தது, அந்த $100 பில்லியன் ரெவன்யூக்கு கணக்கு போடுறதெல்லாம் அமெரிக்கன் கம்பெனியை தான் பாதிக்கும். ஏன்னா அல்டிமேட்டா இது வந்து எம்ப்ளாயி பிக்கப் பண்ற காஸ்ட் இல்லை. எந்த எம்ப்ளாயும் 88 லட்சம் தன்னால கொடுக்க முடியாது. ஸோ கம்பெனி தான் ஒரு ரூட்ல பிக்கப் பண்ணும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அல்டிமேட்டா எங்கள்கிட்ட இருந்து வரப்போகுது, இது என்ன பெரிய விஷயம் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை, இது ஒரு மாதிரி ரொம்ப ரிடிகுலஸா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போய் அப்பீல் பண்ணிட்டு, அப்புறம் கிளாரிபிகேஷன்ல வந்து இது ஒன் டைம் தான், ரெனியூவலுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு சொன்னா, இந்த $100 பில்லியன் கணக்கு போடுறதே புதுசுன்னு போயிடுது. ஏன்னா 85,000 பேருக்கு இப்போ நீங்களே கணக்கு போடுங்க, வருஷம் $1 லட்சம் போட்டா கூட எந்த அளவுக்கு பணம் வரும்? 5 பில்லியனோ 6 பில்லியனோ தான் வரும். 100 பில்லியன் வர சான்ஸே இல்லை. ஸோ அவங்க ஏதோ தப்பா கணக்கு போட்டாங்க, இதை ரியலைஸ் பண்ணிட்டாங்க. அமெரிக்கன் பிக் கம்பெனிஸ்லாம் அங்க போய் பேசணும்னு இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இன்னைக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதனால 2-3 கன்க்ளூஷன் நீங்க டிரா பண்ணலாம். ஒன்று வந்து இந்தியன் எம்ப்ளாய்மெண்ட் பத்தி பேசணும். என்ன, இந்த 85,000 இதுல ஒரு 60,000 63,000 தான் இந்தியாவுக்கு கிடைக்கிறது. அதாவது 73% ஆஃப் டோட்டல் H1B இந்தியன் எம்ப்ளாயிஸ்க்கு கிடைச்சிருக்கு, அமெரிக்கன் கம்பெனிக்கு இருக்கட்டும், இந்தியாவுக்கு இருக்கட்டும். ஸோ டோட்டலா இந்த 65,000 பேருக்கு என்ன ஃபியூச்சர்ல, ஏன்னா ஏற்கனவே ஆனவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ ரெனியூவல் பண்ணும்போது அது பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரைட்டா? ஸோ இந்த பாதிப்பு வருது. இந்த 60,000 பேர் அமெரிக்காவுக்கு வருஷம் எதர் இன்ஃபோசிஸ் மூலமாவோ இல்லை மற்ற இந்தியன் கம்பெனி மூலமாவோ இல்லை அமெரிக்கன் கம்பெனி மூலமாவோ
H1Bல போறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அது கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் ஷட் ஆயிடும். ஏன்னா நீங்க $100,000 அவங்க கொடுக்க போறாங்க கம்பெனினா 6 வருஷம், ஒரு ஃபர்ஸ்ட் 3 இயர், அப்புறம் இன்னொரு 3 இயர் எக்ஸ்டென்ஷன். ஸோ 6 வருஷத்துக்குன்னா ஒரு வருஷத்துக்கு $17,000 காஸ்ட். இப்போ ஆவரேஜா ஒரு ஐடி எம்ப்ளாய்க்கு 60,000 70,000 தான் டாலர் தான் சம்பளம் H1B எம்ப்ளாய்க்கு. ஸோ இதுல வந்து அது வந்து 20% ஹைக் இன் சேலரின்னு இருக்கு. ஸோ அவங்க ஏன் அந்த காஸ்ட், அன்லெஸ் இப்போ அமெரிக்கன் கம்பெனிலாம் அவங்களுக்கே செல்ஃப் ஒர்க்கு, அன்னெசரி அது காஸ்ட் ஏறுறது. அது எப்படியாவது ஒரு வழியை பார்த்து இந்தியாலே பண்றதுக்கோ இல்ல கனடாலேருந்து பண்றதுக்கு வழி பார்த்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த H1B ப்ரோக்ராமே ஒரு மாதிரி ஸ்லோ டெத், ரெனியூவல் ஆறுதலாம் மட்டும் அப்ளை ஆகுமே தவிர புதுசா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. அன்லெஸ் யாரோ ஒருத்தர் $200,000 சேலரியில போறாப்புல ஒரு ஹைடெக் பர்சன் இருந்தார்னா இந்த $17,000 ஒன்றும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபில்டர் ஆயிடும். அண்ட் இந்த லாட்டரி சிஸ்டம் தேவை இருக்காது. ஏன்னா இன்னைக்கு 4 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 85,000 பேருக்கு கிடைக்கிறது. அது இந்த இருக்க திருப்பி 4 லட்சம் பேர்லாம் அப்ளையும் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு விதத்துல ஒரு டெத் நோட்டீஸ்ன்னு சொல்லலாம் H1B ப்ரோக்ராம்கே. ஏற்கனவே ஆன ரெனியூவல் மட்டும் தான் போகுமே தவிர ஃப்ரெஷ்ஷா H1B எனக்கு தெரிஞ்சு நெய்தர் அமெரிக்கன் கம்பெனி நார் இந்தியன் கம்பெனி இதை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், இங்க பாத்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த மட்டும் இது வந்து டோட்டல் இந்த 5 கம்பெனி பேசினேன் இல்லையா நான், இன்ஃபோசிஸ், விப்ரோ, HCL, அவங்களோட டோட்டல் எம்ப்ளாயி தொகை 15 லட்சம். அதுல போன வருஷம் அவனுக்கு கிடைச்சது 13,000. ஸோ 1% கூட இல்லை அவங்களோட டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட்ல இந்த H1B கவுண்ட். ஏன்னா கொஞ்சம் வருஷமாவே, ஐ திங்க் வெல்கன் கூட அதை மென்ஷன் பண்ணாரு, கொஞ்சம் வருஷமாவே அவங்க அமெரிக்கன் வேலைக்கு அமெரிக்கன்ஸே ஹையர் காஸ்ட்ல எம்ப்ளாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு கணக்கு பார்த்தேன், டோட்டல் அமெரிக்கால இந்தியன் ஐடி கம்பெனியோட வேலை செய்யறவங்கள 15 to 20% தான் H1B விசாக்காரங்க. 85 to 90% அமெரிக்கன்ஸே அவங்க எதர் அமெரிக்கன் இந்தியன்ஸ், அங்க இந்தியன்ஸ் அங்கே சிட்டிசன் ஆகி அமெரிக்கன் இந்தியன்ஸா இருக்கலாம், பட் அமெரிக்கன்ஸாவே அவங்க ஆல்ரெடி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் தன்னோட மாடல் ஒரு பக்கம் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து நியர் ஷோரிங்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது அமெரிக்காவில் இருக்கிற வேலையை கனடாவில் உட்காந்து பண்றது. ஏன்னா கனடாலேருந்து ஈஸியாக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் போயிட்டு வந்துடலாம். அதே டைம் ஜோன், அதே இதுதான். ஸோ இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பொறுத்த மட்டும் இது ஒரு பயம் காட்டித்தே தவிர ஆக்சுவலாக இது இம்பாக்ட் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு 0 கம்பெனிஸை பொறுத்த மட்டும். ஏன்னா வெரி ஸ்மால் ப்ரொபோர்ஷன். அண்ட் அவங்களும் இந்த தேவையில்லாமல் இந்த 13,000 போய் நான் போய் $100,000 கொடுத்து அந்த எம்ப்ளாயிக்கு இது பண்றதுக்கு வேஸ்ட் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்லோ டெத். இந்தியன் ஐடி கம்பெனிஸ் டெஃபினட்டா இது வந்து ரத்து பண்ணிடுவாங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் ஹை எண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யாராவது எடுத்துக்கணும், அது நாட் நெசசரி ஃப்ரம் இந்தியா. சரி ஒரு யூகே நேஷனலோ ஒரு வேற எங்கேயாவது ஒரு காஸ்ட்லி ஐடி ஹெட் ஆஃப் சம் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க அதுக்கு வார்த்தை, ஸ்டார்ம் இன் டீ கப் மாதிரி ஆயிடுது இன்னைக்கு வந்து இதோட பாதிப்பு. எஸ், ஆனா இந்த 60,000 பேர் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவங்களுக்கும் ஒரு ட்ரீம் இருந்திருக்கும், நான் அமெரிக்காவில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு. அந்த ட்ரீம் வந்து டெஃபினட்டா நிறைவேறாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு H1B வந்து ஒரு மாதிரி ஸ்லோ டெத்ல போயிடும். அதுதான் என்னோட அபிப்பிராயம். வெல்கன் ஒத்துக்கிறாருன்னு தெரியல, பட் திஸ் இஸ் மை அசஸ்மெண்ட் ஆஃப் திஸ். வெல்கன் இப்போ ஆல்ரெடி இப்போ பே ஏரியாவா இருக்கலாம் அல்லது வந்து சிலிக்கான் வேலி, இது மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து குறிப்பா தமிழர்கள் சவுத் இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க தான் வந்து அங்கே வந்து கோல வச்சுற அளவுக்கு பெரிய பெரிய கீ பொசிஷன்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்க சொல்வது போல இது வந்து பேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா ஆல்ரெடி கீ பொசிஷன்ஸ்ல நிறைய அமேசானா இருக்கலாம், வேற பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பெரிய முக்கியமான இடத்துல இருக்காங்க. இப்போ இன்கேஸ் இது பேக் ஆஃப் ஆகலை அப்படின்னா இப்போ இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இங்க இருக்கவங்கள எடுக்கிறதுக்கு பதிலாக வேற எல்ஸ் நான் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன் அங்க இருக்கவங்களே நான் வந்து எடுத்துக்க கூடாது, நான் அவங்க ட்ரெயின் பண்ணிக்கிறேங்க மாதிரி போய் முடிஞ்சிரும்ல. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நான் இதுக்கு வந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் சொல்றேன். அதாவது அவங்களுடைய யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதுன்னா, ஸ்டெம் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ்ல வேலை செய்ய தேவையான எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 52.5 லட்சம் ஊழியர்கள் வேணும் இன் நெக்ஸ்ட் 5 years அப்படின்னு வந்து அவங்க கணக்கு போடுறாங்க இந்த ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டி. ஸோ இந்த 52 லட்சத்துக்கு அங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ் கிடையாது. அந்த 52 லட்சத்துக்கு ஒர்க் ஃபோர்ஸ் இல்லைங்கிறீங்களா? ஆமா, 52 லட்சத்துக்கு இந்த ஸ்டெம் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கிடையாது அமெரிக்கால.
அது முழுமையாக அவங்களால வந்து ஈடு செய்ய முடியாது. அந்த ஈடு செய்யணும்னா H1B விசாஸ் வந்து அவசியம். இங்க இருக்கிற ஹைலி எஜுகேட்டட் ஆர் இங்க இருக்கிற டேலண்டட் ஸ்கில் செட் வந்து அங்க போனாதான் அதை வந்து பூர்த்தி செய்ய முடியும். அதே மாதிரி இந்த நரேஷன் இருக்குல்ல, இந்தியர் ஆர் இமிகிரன்ஸ் வந்து நம்மளுடைய வேலையை திருடிக்கிட்டாங்க, இமிகிரன்ஸ் வந்து வேலையை பறிச்சுக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம ஒழிச்சு கட்டிட்டா நமக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றது அந்த நிறுவனங்களுக்கு இது வந்து ஒரு பொய் கூற்றுன்னு வந்து தெரியும். இதே இந்த ட்ரம்ப் பாலிசி இப்படி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போச்சுன்னா அமெரிக்கால இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள், முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரியான முக்கிய நிறுவனங்கள் கண்டிப்பா நியர்ஷோர் கனடாக்கு வந்து முக்கியமான அவங்களுடைய ஆபீஸஸை மாத்துறதுக்கான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அப்படி இல்லைனாலும் இப்ப தமிழகம் மாதிரியான மாநிலங்கள்ல குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்க்கு தனி பாலிசியை கொடுக்குறாங்க. இங்க வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஆபீஸ் நிறுவச்சுன்னா மைக்ரோசாஃப்டோட டைரக்டா ஆபீஸ் இல்லாம அந்த நிறுவனத்துல இருக்க பணிபுரியும் ஊழியர்களுக்கு பல சப்சிடிஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்கு. அது பெண்களுக்கு வந்து நிறைய சப்சிடிஸ், எக்ஸ்ட்ரா சப்சிடிஸ் வந்து தமிழக அரசு கொடுக்குது. இந்த மாதிரி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த மாதிரி ரீலோகேட் ஆகிறதுக்கு தயார் நிலையில ஆல்ரெடி இருக்கு. ஸோ அமெரிக்காவில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் இப்ப இதே நிலைமையில போச்சுன்னா நமக்கு இங்க வேலை வாய்ப்பு உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமே தவிர அங்க ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஒன்னும் பெருசா வேலை வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு, இன்னும் வேலை வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கு தான் வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் நான் பாக்குறேன். ஓகே சுனில் சார், இப்போ அந்த வடிவேல் வந்து ஒரு படத்துல சொல்லுவாரு, அவன் எடுக்கிற முடிவு நம்ம சாதகமா தான்டா முடியுது அப்படின்னு. அது மாதிரி கடைசியில வந்து அவங்க எடுக்கிற முடிவு நம்ம சாதகமா தான் முடிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் முடியலைன்னா என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எண்டாத்திலே வந்து அமெரிக்காவோட முடிவு நமக்கு சாதகமா தான் முடியுமா? அது பாருங்க இது என்னென்ன விஷயம், இந்த டாரிஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் இதுவும். ஆனால் அதை புரிஞ்சுட்டீங்களா இதை புரிஞ்சுக்கலாம். இது என்னன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து என்ன பிரச்சனை சொல்றேன், அவங்க தான் வேர்ல்டு ஹையஸ்ட் பாரோவர். அவங்க ஜிடிபி 125% அவங்களோட பாரோயிங்க. இந்த நிலைமை ஏன் வந்ததுன்னா அவங்க இத்தனை வருஷமா சைனால இருந்து பொருளை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட், இது சர்வீஸ் பத்தி இல்லை, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் $30 per hour அமெரிக்காவுக்கு. சைனால $4 per hour. சரியா? சோ இந்த $26 லாபம் இல்லையா? ஏன்னா சைனால அது உற்பத்தி செஞ்சா அமெரிக்கால உற்பத்தி கம்பேர் பண்ண $26 லாபம். அந்த $26 லாபத்துல $22 சைனா தங்கிட்ட ப்ராஃபிட்டா வச்சிருந்தாங்க சைனீஸ் கம்பெனி. $4 தான் அமெரிக்காவுக்கு போச்சு. ஸோ அமெரிக்காவுக்கு வேற வழி இல்லாம பாரோ பண்ணி அண்ட் இந்த பாரோயிங் எங்கேருந்து பண்ணாங்க, அவங்க ட்ரெஷரி நோட் கவர்மெண்ட் பாரோ பண்றது வந்து திருப்பி இந்த சைனா ஜப்பான் தான் அதை சப்ஸ்கிரைபே பண்ணாங்க. ஸோ ஜப்பான் வந்து கிட்டத்தட்ட $1 trillion அமெரிக்கன் ட்ரெஷரி பில்ஸ் கைப்பட வச்சிருக்காங்க. சைனா $800 billion. ஸோ ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சைனா மேல டிபெண்ட் ஆயிட்டாங்க, ரெண்டாவது கடனாளி ஆயிட்டாங்க, மூணாவது இந்த கடன் கொடுக்கறதும் சைனா ஜப்பான் ஆயிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி வலையில போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அது வலையில வெளில வரதுக்கு தான் இந்த டாரிஃபை போட்டு அந்த $26 ப்ராஃபிட்ல எனக்கு நீ $13 கொடு, நீ வேணா 13 வச்சுக்கோ அப்படிங்கிற எண்ணத்தை தான் இந்த டாரிஃப் போடுற ஐடியாவே அவர் மனசுல வந்து அமெரிக்காவோட இந்த டெட்டை குறைக்கணும். ஏன்னா அவருக்கு என்னன்னா இந்த டெட் இருக்கிறதுனால தன்னோட ஓட் பேங்க்குக்கு போய் பணம் செலவழிக்க முடியாத நிலைமையில உட்காந்துக்காரு. சரி, எந்த பாலிட்டிஷியனுமே செலவழிக்கணும் தான் யோசிப்பான் தன்னோட ஓட் பேங்க்குக்கு. இது இந்தியாவில எடுத்துங்க, அந்த ஊர்ல எடுத்துங்க, பணம் தேவை எலெக்ஷன். ஸோ அவருக்கு என்னன்னா தன்னோட ஓட் பேங்க் ஓட் பண்ணவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா ஆல்ரெடி பயங்கர பாரிங்ல இருக்காங்க. அதுக்கு தான் எப்படியாவது இன்கம் பண்ணோம். ஸோ மொத்தம் அமெரிக்காவோட இம்போர்ட்ஸ், குட்ஸ் இம்போர்ட்ஸ் மட்டுமே $3 trillion. ஸோ ஆவரேஜா ஒரு 20% டாரிஃப் கூட அச்சீவ் பண்ணார்னா $600 billion வருஷம் இன்கம் வரும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த டாரிஃப் ஆரம்பத்துல பயங்கரமா ஆரம்பிச்சு நடுவாந்தில் போய் முடிக்கிறதுக்கு பண்ணாரு. ஸோ இந்த சர்வீசஸ் இண்டஸ்ட்ரிக்கு டாரிஃப் போடுறதுக்கு எப்படின்னா இது ஒரு விலையா பார்த்தாரு H1B வழியா. ஆனா அவரு வெல்கின் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்ல வேணா அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஆப்பிள்கிட்ட வந்து நீ வந்து அங்க பிளான்ட் செட்டப் பண்ணுன்னு வலுப்படுத்தலாம். சர்வீசஸ்ல அவங்களுக்கு ஆளு கிடையாது, அந்த நாலேஜ் கிடையாது, இந்த ஸ்கில் கிடையாது, அந்த பிரெயின்ஸ் கிடையாது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஜனத்தொகை சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு சாதகமாக முடியுதுன்னா அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் நிறைய இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனியை நம்பிட்டு தான் இருக்கு, அது தெரியுமா? சோ அவங்க சாஃப்ட்வேர் ஆல்மோஸ்ட் ஜீரோ. அதனாலதான் ஏன் சொல்றேன்னா இது வந்து ஒரு மடத்தனமான முடிவு, தவறாக எடுத்த முடிவு.
நீங்க சொல்லபடி எனக்கே தெரியுது. இப்ப ஒயிட் ஹவுஸ்ல நிறைய சைபர் செக்யூரிட்டிலையும் கூட நம்ம தமிழர்கள் இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன். அவங்கள நேரில் சந்திச்சிருக்கேன். நான் அவங்ககிட்ட பார்த்திருக்கேன். நிறைய முக்கியமான கீ பொசிஷன்ஸ்லாம் கூட அவங்க இருக்கிறத பார்த்திருக்கேன். வாஷிங்டன்ல பார்த்திருக்கேன் நான். நீங்க சொல்றது வந்து உள்ளபடியே கரெக்ட் தான். ஆனா எப்படி இவ்வளவு பெரிய முடிவை ரொம்ப அசால்ட்டா, ரொம்ப ஒரு எந்த ஒரு கன்சிடரேஷனோ எந்த ஒரு வேல்யூஷனும் இல்லாம எடுக்க முடியுது? இது அஃப்கோர்ஸ் அவங்க தெரியல, அவங்களே மண்ணள்ளி போடுற மாதிரி தான். எப்படி இதை எடுக்க முடியுதுன்னு என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்றீங்க. இத்தனை நாள் அவர் எடுத்த முடியல ரொம்ப யோசிச்சு சமைச்சு எடுத்திருக்காரா? இந்தியா வந்து ரஷ்யா புட்டின் அலாஸ்காவுக்கு வர வைக்கிறதுக்கு இந்தியா மேல 25% டேரிஃப் போடுறாரு. சைனா நம்மளோட அதிகமா ஆயில் வாங்குறான். அவன் மேல போட தைரியம் இருக்காங்க. ஏன்னா சைனா ரேர் எர்த் மெட்டீரியல கண்ட்ரோல் பண்றான். சைனா வந்து $800 பில்லியன் அமெரிக்காவுக்கு லெண்ட் பண்ணிருக்கான். அதுல அவன் அதை நிறுத்தி ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா தங்கத்தை போட்டு தங்க வேலை அதனால தான் ஏறி இருக்கு. என்ன அவன் வந்து சைனா எதிர ஆக்ட் எடுக்க முடியாதுனால இந்தியாவை பிடிச்ச 2 தட்டு தட்டுறான். சோ எதுக்கு சொல்லுறேன்னா அந்த ஜனகராஜும் நம்ம பார்த்திபனும் வடிவேலும் இந்த துபாய் கதை மாதிரி தான் இது. அவன் எந்த சொன்னாலும் இவன் அடி அடி அடிப்பான். அந்த மாதிரி நம்மள போட்டு அடிச்சான். அதுல என்ன மடத்தனமா, அதுக்கு என்ன சம்பந்தம்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவும் அலாஸ்கா வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு நோபல் பிரைஸ் வேணும், அதுக்காக போய் இதை பண்ணாரு. நீங்க எது வேணும் யோசிச்சு பாருங்களேன். இது வந்து இந்த முடிவு கிரீன்லாண்ட வந்து தன் நாட்டுக்கு 51வது ஸ்டேட்டா எடுத்துக்கிறேன்றாரு. என்ன என்ன அவர் சொல்ற முடிவெல்லாம் கூட நிறைய இந்த மாதிரி அவர் என்னன்னா ஒரு ரொம்ப டாப் லெவல் மேலோட பண்ணுவாரு. நீ சாம்பார்ல நீ இவ்வளவு உப்பு போடு, இது போடு. அவருக்கு அந்த டவுன் லெவல்ல சுத்தமா அவருக்கு உண்மை நாலேஜும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த பண்ண டீம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாம் நம்ம பாஸ் இம்ப்ரெஸ் பண்ணோம், நம்ம இது பண்ணா பாஸ் இம்ப்ரெஸ் ஆயிடான்னு சொல்லிட்டு ஏதோ போட்டாங்க. அதுலதான் இந்த தப்பு கணக்கு போட்டாங்க. அது எப்படி போட்டாங்க என்னன்னா நாளைக்கு ஒரு விசாரணை பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மடத்தனமான இது. அட்லீஸ்ட் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள தெளிவு வருது. அது வரைக்கும் ஒரு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா இதே ஒரு வாரம் கழிச்சுதான், ஒரு வாரம் நம்ம ஐடி கம்பெனி ஸ்டாக் எல்லாம் கனாபினா இறங்கி எவ்வளவு நஷ்ட கணக்கான லாஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கிரியேட் பண்ணிருப்பார் தெரியுமா அவரு. ஆனா இப்போ அதுல இன்னொன்னு சொல்றேன் சார், இந்த வந்து ஹார்வர்ட் லுட்னிக் வந்து ப்ரூவிங் யுவர் வேல்யூபிலிட்டி அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இந்தியன்ஸோட ஈகோவை சும்மா ரப் பண்ணி பாக்குற மாதிரி இருக்குல்ல. ப்ரூவிங் யுவர் வேல்யூபிலிட்டி, நீ வேல்யூபிளா இருந்தா நீ வரலாம், இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஈகோ ரப் பண்ற மாதிரி இருக்கா? லுட்னிக் ஒண்ணுமே இல்ல, நவாரான்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, அவரோட வார்த்தைகள் பாருங்க. லுட்னிக் பரவாயில்ல, நவாரோ கனாபினாடி ஏதோ இந்தியா வந்து ஏதோ மாஸ் மர்டரர், நம்ம தான் வந்து இவ்வளவு உக்ரைனியனை கொன்னோம், ஆயில் வாங்கி தான் ரஷ்யா அந்த ஆயில் போர் நடத்த முடியுது, அதனால இந்தியா தான் மெயின். ஸோ இதை பேசுறது யார் வேணா என்ன பேசலாம். இன்னைக்கு வந்து ட்ரம்ப் கிட்ட என்னன்னா அவங்க டீம் கிட்ட இதான் நியூ ரியாலிட்டிங்க. டிப்ளமசிங்கிற வார்த்தையை மறந்துருக்க. நேத்திக்கு பாருங்களேன், இந்தியா பத்தி அவ்வளவு போட்டுட்டு திடீர்னு மோடி இஸ் அ கிரேட் பிரைம் மினிஸ்டர், மோடி என்ன கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு இப்படி பேசுறாரு, ஒரு நாளைக்கு ஆப்போசிட்டா பேசுறாரு. ஸோ அது அந்த வேர்ல்டோட ஆர்டர்ல அவர் ட்ரம்ப்புக்கு எலெக்ஷன் பண்ணி ஏதோ தவறு பண்ணிட்டாங்க அமெரிக்கன் மக்கள். வேற எதுவும் நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு இதே கிடையாது இல்லையா, ஒரு லாஜிக்கே கிடையாது எது பண்றது. இந்த டெசிஷனை மட்டும் நீங்க எடுக்காதீங்க. இந்த டெசிஷன் அவ்வளவு மடத்தனமா இருந்ததுனால 24 மணி நேரத்துல வாபஸ் வாங்கிட்டாங்க. அப்படிதான் யோசிக்கணும். மற்றதெல்லாம் கொஞ்சமா மடத்தனமா இருக்கிறதுனால இன்னும் நீண்டது போயிட்டே இருக்கு. வெல்கின், இப்போ இந்த H1B விசால வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம்லேருந்து 5 லட்சம் விசா அப்ளிகேஷன் வந்து 2022 ஒவ்வொரு வருஷமும் அப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் வந்து 70% வந்து இந்தியன்ஸுக்கு போகுது, மற்றது வந்து சைனீஸ்க்கு போகுது, மற்றதெல்லாம் வேற வேற நேஷனாலிட்டிஸ்க்கு போகுதுங்கிறாங்க. இது ஓவராலாக ஒரு 70%ன்னு பார்க்கும்போது இந்தியன்ஸுக்கு பெருசாக இருக்கு, பட் 4 லேக்குக்கும் பெருசாக இருக்கு. இப்போ இந்த 70%க்கான ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அவங்களாம் என்ன ஆவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, நீ வந்து ஆன்சைட்டு போறியா அப்படின்னு. ஸோ ஆன்சைட்டு கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் அடுத்து என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த பாலிசி தொடரும் பட்சத்துல கண்டிப்பாக இங்கிருந்து போறவங்க டெம்பரவரியா போயிட்டு வந்துருவாங்க. அதாவது 3 வருஷம் 6 வருஷம் அந்த மாதிரி இல்லாமல் டெம்பரவரியா போயிட்டு வர ஏற்பாடு வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரீக்வெண்ட் டிராவல்ஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிராவல் வந்து அதிகரிக்கும். அங்கே போய் தங்கி வருட கணக்கில் இல்லாமல் ஷார்ட் பீரியட்ல திருப்பி வர்றது. பட் இங்க இருக்கிற இளைஞர்களுடைய கனவு அதுதான் வந்து, இளைஞர்களும் சரி, நான் கொஞ்சம் ஓல்டு இளைஞர்களும் நான் சேர்த்துக்கிறேன். 35 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்களும்
என்ன நடக்குதுன்னா இங்க வந்து வேலை வாய்ப்பு பெருசா கிடையாது. இப்ப ரீசெண்டா டிசிஎஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்க மிட் அண்ட் சீனியர் லெவல்ல தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த செக்ஷன் குறிப்பாக இங்க வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறது கிடையாது. ஸோ யூரோப் அண்ட் யூஎஸ் தான் வந்து பிளான் பண்ணி அவங்க வந்து போயிருவாங்க. ஸோ நம்மள வந்து டார்கெட் பண்றாங்க, நமக்கு வந்து பெட்டர் சேலரி பெட்டர் பே அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்கில்டு பீப்புளை வந்து யூரோப்லலாம் நான் எல்லாத்தையும் நான் தரேன், மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் தரேன், உன் குழந்தைகள் நான் கல்வி பார்த்துக்கிறேன், நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பல நாடுகள்ல வந்து வரவேற்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற இமிகிரேஷன் வந்து தாராளமாக வந்து தொடரும். ஆனால் அமெரிக்கால நான் போய் அங்க வந்து நான் பெர்மனன்ட் ஆயிருவேன், அங்க வந்து கிரீன் கார்டு நான் வாங்கிடுவேன் அப்படின்றது ஜோ பைடனுடைய இந்த கேம்பெயின்ல மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் இந்த மாகால ஒரு முக்கியமான கேம்பெயின். இமிகிரன்ஸை வரவிடக்கூடாது, அதுதான் பிரச்சனை அப்படின்னு வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு. அந்த அடிப்படையில அங்க போய் ஆல்ரெடி கிரீன் கார்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இனிமேட்டு அந்த ஆசையை வைத்திருக்கிறவங்களுக்கும் அது வந்து சாத்தியமே இல்லை. இந்த பாலிசியே மாத்தினாலும் இனிமேட்டு அது சாத்தியம் இல்லை. இப்போ நிறைய காசு இருந்தா போலாம், பட் பெரும்பாலும் காசு இல்லாத மாணவர்களும் 50 லட்சம் கடன் வாங்கி அங்க போய் படிச்சு எப்படியாவது நம்ம வந்து குடும்பத்தை பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம்னு நினைக்கிற நபர்கள் தான் பெரும்பாலும் இந்தியாவில இருந்து அங்க போறாங்க. அந்த செக்ஷன் வந்து இதுல வந்து கண்டிப்பாக கனவுகள் வந்து உடைப்படுது அப்படின்றதான் பார்க்கலாம். ஓகே, அதுல புதுசா ஒரு L1 வீசா ஒன்று சொல்றாங்க. புதுசா இல்ல, L1 வீசான்னு ஒரு டைப் இருக்குங்கிறாங்க. பொதுவாக H1B வீசா வந்து எல்லாரும் அறிஞ்சது. இந்த L1 வீசாங்கிறது எதை சொல்றாங்க ஆக்சுவலி? அது எதற்காக யூஸ் பண்ணப்படுற வீசா? ஐ திங்க் அந்த L1 வீசான்றது இதுதான். இப்ப சுனில் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபருக்கு போறது அப்படின்றது தான் L1 வீசா. ஓகே, இப்போ பொதுவாக வெல்கம் இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம்னு ஒன்று சொல்லுவாங்க. 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் ஒன்று வச்சு போவாங்க. அமெரிக்கா தான் என்னோட கனவு, அங்கே தான் வாழ்க்கையை செட்டில் ஆக போறேன்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த கிரேட் அமெரிக்கன் ட்ரீம் வந்து என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஃபுல் ஸ்டாப் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து கண்டிப்பாக கமா போட்டு போதான் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அமெரிக்கன் ட்ரீமோட இந்தியன் ஐடி ட்ரீம்னு ஒன்று இருக்கு. நான் வந்து ஐடில போய் வேலை செய்து என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடோ காரோ ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்போ இந்த மாதிரி வந்து குடும்ப தேவையை வந்து என்னால பூர்த்தி பண்ணிட முடியும் அப்படின்றதே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியில வந்து நிக்குது. ஏன்னா இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி எந்த பாதிப்புக்கும் ஏற்படல, ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ரெசெஷனை வந்து அமெரிக்கால நடக்கிற ஒரு பொருளாதார நெருக்கடியை வந்து எதிர்கொள்றதுக்கு தயார் நிலையில இல்ல. கிட்டத்தட்ட 70% சில நிறுவனங்கள் 70% வந்து அமெரிக்காவை நம்பி அவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராஜெக்டும் வருவாயும் வந்து அங்க நம்பி இருக்காங்க. சோ இன்னைக்கு பொருளாதார நெருக்கடிக்குள்ள அமெரிக்கா போச்சுன்னா அடுத்த 3 மாசத்துக்குள்ள படிப்படியாக பெரிய எண்ணிக்கையில ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் இங்க இருக்கிற நிறுவனங்கள் வந்து இறங்குவாங்க. ஸோ அப்போ பல பேருடைய வேலை வாய்ப்புகள் போகும். ஆல்ரெடி ஏஐனால பல வேலை வாய்ப்புகள் உருமாறுது. ஐடி எனேபிள் சர்வீஸ், பிபிஓ, கால் சென்டர்ஸ், இந்த கேபிஓ சொல்ற பல வேலைகள் வந்து இனிமேட்டு இருக்காது அப்படின்னு வந்து ஏஜென்டிகே அந்த மாதிரி பல டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இன்னொரு சைடு பொருளாதார நெருக்கடியும் சேர்ந்து நமக்கு வந்து ஒன்னா அடிக்கும் போது ஐடி இண்டஸ்ட்ரி இதுல இருக்கிற நெருக்கடிகளை தாங்குறதுக்கு தயாரா இல்லை. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஃபாரின் பாலிசியும் அன்பார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்வினையை வந்து கொடுக்கறது இல்லை சைனா மாதிரி. ஸோ அதனால வந்து அடிக்கிறது அடி அவன் தான் வாங்குறானே, நல்லா போட்டு 2 அடி அடிச்சுக்க இன்னும் எக்ஸ்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்தியாவை வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்ம கொஞ்சம் நமக்கான ஸ்கில் செட் இருக்கு, நமக்கான பவர் இருக்கு, நம்ம அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நம்ம வலுவான எதிர்ப்பை காட்டணும். அது இந்திய அரசு இன்னும் காட்டாமல் இருப்பதுதான் தொடர்ச்சியாக நம்ம மேல அடிச்சுக்கிட்டே இருக்க அடியா இருக்கு. இந்த காம்பினேஷனோட நிறைவு பகுதி வந்துட்டு வெல்கின் உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? அது நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டன்சி என்ன? இல்ல, இதுல வந்து நான் சுனில் சார் சொன்ன மாதிரி நான் அந்த பாயிண்ட்ல அக்ரி பண்றேன். ட்ரம்ப்பை வந்து நம்ம வந்து ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை எடுப்பார் அப்படின்னு வந்து நம்ம இது பண்ணவே முடியாது. கன்சிடரிங் அங்க உள்ளுக்குள்ள ஒரு பெரிய டர்மாயில் பில்ட் ஆகுது, அங்க ஒரு பெரிய நெருக்கடி, அங்க ஏகப்பட்ட ப்ரொடெஸ்ட் வந்து உருவாகுது. இவரும் வந்து என்னென்னவோ முயற்சி பண்றாரு, அவரோட மாகா கிரௌடுகிட்டே அவரால் போகிறதுக்கு வந்து பெரிய சிக்கல் உண்டாகுது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் மீண்டு வரணும்னா அங்க இருக்கிற பொருளாதாரம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், வேலை வாய்ப்புகள் உருவாகணும். அதை அவரால் கிரியேட் பண்ண முடியல, ஏன்னா அதுக்கான சொல்யூஷன் அவர்கிட்ட இல்லை. அதை விட்டுட்டு இருக்கிறவங்கிட்ட அடிச்சு புடுங்கிறது தான் வந்து அவர் முயற்சி பண்றாரு. அந்த புல்லிங் டாக்டிக்ஸ் வந்து வில் நாட் பி சஸ்டைனபிள். ஸோ அதுதான் வந்து எல்லா நாடுகளும் அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் சைனா அண்ட் அதர் கண்ட்ரிஸ். அந்த புல்லிங் டாக்டிக்ஸை நம்ம வந்து அப்போஸ் பண்ணலன்னா அவர் வந்து இன்னும் நிறைய நம்ம மேல வந்து திணிப்பாரு. அதுதான் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாம் சீக்கிரம் சைன் பண்ணுங்கன்னு சொல்றதோட பின்னணி அதுதான். ஆனால் இது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை யூரோப் கிட்டையும் போட்டுடுச்சு. அங்கேயும் நமக்கு வந்து பொருளாதார நெருக்கடி, ஆன் அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் வந்து வலுவா வந்து அடி வாங்க போகுது.
ஸோ இந்த ஃபாரின் பாலிசின்னு வரும்போது நம்ம வந்து ஒரு ரொம்ப பாசிவா இருக்கும். நம்ம வந்து கொடுக்கறதெல்லாம் வாங்கிட்டு போறோமே தவிர நமக்கு நம்மளுடைய சாவர்னிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான நடவடிக்கையில போறதுல வந்து ஒரு பெரிய சுணக்கம் இருக்கு. சைனா கூட போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணதுல ட்ரம்ப் வந்து பல்டி அடிச்சிட்டாரு. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பல்டி அடிக்க வைக்குதுன்னா நம்ம வந்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல இருந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரா சூப்பர் பவர்ஸை நம்ம வந்து பயன்படுத்தணும். அந்த பயன்பாட்டை நோக்கி போலன்னா இதை அமெரிக்கா கிரைசிஸ் கொண்டு போகும்போது, அமெரிக்கா கிரைசிஸ் வரும்போது நமக்கு வேற எந்த மார்க்கெட்டையும் போய் தேடுறதுக்கு அந்த கடைசி நேரத்துல போயிட்டு நம்ம தேடிட்டு இருக்க சூழ்நிலையா வரும். நம்ம உடனடியாக பல்வேறு மார்க்கெட்டை, ஒரு சைடு ஜப்பான் இருக்கு, இன்னொரு சைடு சைனா இருக்கு, இன்னும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இருக்கு, இதெல்லாம் வந்து ஐடி துறையில வந்து பறந்து விரிந்தால்தான் இந்தியா மார்க்கெட்டே இருக்கு. இதெல்லாம் விரிவடையாமல் அமெரிக்கா மட்டும் நம்பிட்டு இருக்கிறது டேஞ்சரஸ் அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. ஆல்ரைட் சார், ரொம்ப நன்றி திரு வெல்கின் அண்ட் திரு சுனில் சுப்ரமணியன் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரம்போட முடிவு வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறிட்டே இருந்திருக்கு. அப்படி இந்த முடிவு மாற்றுதலுக்கு உட்பட்டதா அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் எவ்வளோ சீக்கிரம் அதை எடுக்கிறாருங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் அது மூலமாக நிறைய சேஞ்சஸ் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.